வாழ்தவு வந்து மனமற்றவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம தத்துவமே அதான்டா. எழுப்பி கொடுப்பாருன்னு சொல்றாங்க பெருமானு. சன்மார்க்கத்துல இருந்து அடக்கானவங்களே எழுப்பி கொடுப்பாரு. அதான் வந்து உயிரிடம் பண்ணவங்க மண்ணை போட்டு சமாதி மட்டும் பண்ணி வைங்க, நான் வரும்போது எழுப்பி கொடுப்பா அப்படிங்கிறாரு. அதுதான் நம்ம கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த ஏன்னா மனித பிறப்புல எழுப்பி கொடுக்கணும், மற்ற பிறப்புல எழுப்பி கொடுக்கறது வேற. கிறிஸ்தவத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா, உயிர்த்தெழுதல் உயிர்ப்பித்தல் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னுவாங்க அவங்க. நம்ம இதில் அது கிடையாது. நம்மள பெருமான் அந்த நல்ல அன்போடையும் கருணையோட வாழ்ந்தவங்கள உயிரிழந்து பண்ணவங்கள எழுப்பி கொடுப்பாரு. அற்புதமாக சொல்றாரு. ஆமாங்க சமாதி. இன்னைக்கு இவ்வளவு கம்ப்யூட்டர் பிள்ளைங்கெல்லாம் பிறந்து வரக்குள்ளேயே அந்த திருக்குறள்லாம் சொல்லுதுன்னா அந்த ஞானத்தோட இறந்ததை எழுப்பி இருக்கிறாங்க. அது அபியான் தொடர்ச்சியில வருது. நாம இப்ப எந்த தொடர்ச்சியில முடியறோமோ அதுல இருந்து அடுத்தது ஆரம்பிக்கும். அவளை பாடல் சின்ன வயசுல தாய்மானவர் அப்படிதான் பூக்கூடை எடுத்துக்கிட்டு பூ பறிக்க போயிட்டு இருப்பாங்களா டெய்லியுமே. ஒரு காலத்துல வந்து ஒரு நாள் வந்து பூ பறிக்க போகல ஒவ்வொரு பூவையும் பார்த்து அதில் அருளொளி தெரிஞ்சுக்குமா. அதை பார்த்த உடனே பெருமான் என்ன பண்ணாரம்மா, இது அருளொளியை நம்ம இப்படி பொறிச்சு அதை வந்து பொறிக்க அப்படின்னு சொல்லி அந்த பூவை பொறிக்காத வந்துட்டாங்க. டெய்லி பூக்குடலை எடுத்துட்டு போய் பூ பொறிச்சிட்டு வந்து சாமி போடுவாங்க. ஒரு தடவை அப்படி பெருமான் வந்து இறைவன் வந்து அவருக்கு அருளொளியை காட்டியிருக்கிறார். எல்லாமே நான் தான், நீ அதை அந்த செடியிலேருந்து அதை பிரிச்சுன்னா அது உயிர் கொள்ள மாதிரி ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த அருளொளி தெரிஞ்சோடனே அதில் வந்து பூ பொறிக்கிறதே விட்டுட்டாங்க. அதனால அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துலேயும் இந்த அருளொளி தான் நிரப்பி இருக்குது. எண்ணியல் சக்தியால் எல்லா இது வந்து ஜடம்னு வச்சுக்கலாம். உயிர் கூட அசை கிடையாது. நம்ம இதை தொடும்போது பார்க்கும்போது அதுக்கு உயிர்ப்பு வந்து சொல்றாங்க. ஆமாங்க, எவ்வளோ பெரிய அதான் எண்ணியல் சக்தியால் எல்லா சக்தியும் கிடையாது. அருள் சக்திங்கிறத எண்ணியல் சக்தி. அருள் சக்தி இல்லாத இடமே கிடையாது. அசையும் பொருள் அசையா பொருள். கடைசியாக என்ன பண்றாரு, மண்ணு கட்டி மண்ணாங்கட்டின்னு எங்க தெனா அது கால் பட்டு அது 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 உடஞ்சது கூட அப்படியே இதாயிடும். ஏன்னா இறைவன் அனுப்பின அந்த ஒரு சக்தியிலிருந்து நம்மளால அது வந்து கால்பட்டு இதாகக்கூடாது, உடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு பெருமான். அந்த கருணையும் தயவும் தான் இன்னைக்கு அவரை ஏறா நிலைமை ஏற்றி இருக்குதுங்க. கோயில் 100 கோடி ரூபாய் அவருடைய ஆமாங்க, அது இல்லாத கட்ட முடியாது.